1516லயே சென்னைங்கிற ஒரு ஊர் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இங்க ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. இது சென்னையில மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஒரு பழமையான சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, அதுதான் மயிலாப்பூர்ல இருக்க லாஸ்ட் சர்ச், லேடி ஆஃப் லைட்னு சொல்லப்படுற இந்த சர்ச் போர்ச்சுகீஸால கட்டப்பட்டிருக்கு. போர்ச்சுகீஸோட கப்பல் தென்னிந்தியாவில வணிகம் பண்றதுக்காக இந்தியாவை நோக்கி வந்தப்போ ஒரு பெரிய கடல் சீற்றத்துல மாட்டிக்கிட்ட போர்ச்சுகீஸ் மேரி மாதாவை நோக்கி வேண்டியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஒளி தென்பட்டதாகவும் அந்த ஒளி மயிலாப்பூர்ல இப்ப இந்த சர்ச் இருக்க பகுதியில வந்து மறைஞ்சதாகவும் சொல்றாங்க. அந்த ஒளி மறைஞ்ச இடத்துல ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல இந்த பகுதி ஒரு பெரிய காடா இருந்திருக்கு. அதனாலே இந்த சர்ச்சை இன்னைக்கு வரைக்கும் காட்டு கோயில்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் மொழியில லஸ்னா லைட், அதனாலே இந்த சர்ச்சுக்கு லஸ் சர்ச்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கே லஸ்ட் கார்னர் தான் பேரு. சென்னைன்ற ஒரு சிட்டி உருவாகியே 386 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்த சர்ச் உருவாகி கிட்டத்தட்ட 509 வருஷம் ஆகுது. 500 வருஷத்தை கடந்த இந்த சர்ச் இன்னைக்கு வரைக்குமே எந்த விதமான சேதமுமே இல்லாம கம்பீரமா காட்சியளிக்குது. இந்த சர்ச் கிழக்கு ஜெர்மனியோட பழங்குடிய முறையிலையும் ஓல்டு யூரோப்பியனோட ஆர்கிடெக்சர்லயும் கட்டியிருக்காங்க. சர்ச்சுக்குள்ள அழகிய வேலைப்பாடுகளோட மிக அழகா காட்சியளிக்குது. இந்த சர்ச் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட வழிபாட்டு தலமா இருக்கு. தமிழ்நாட்டுல 500 வருஷம் பழமையான கோயில்கள் எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. ஆனா 500 வருஷத்தை கடந்து நிக்கிற இந்த சர்ச்சை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சர்ச் இருக்கு நம்ம சென்னைக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த சர்ச்சை போய் விசிட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.